இன்னைக்கு நம்ம தோட்டத்துல உள்ள ஆப்பிள் மரம் தான் பார்க்க போறோம். எனது ஆப்பிள் மரம் அவ்வளவு பெரிய மரம் ஆயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சின்ன செடியா தான் இருக்குது. வச்சு ஒரு 3 மாசம் தான் ஆச்சு. ஸோ இதான் நம்ம தோட்டத்துல உள்ள ஆப்பிள் மரம். ஸோ பாருங்க, ஓரளவு நல்ல பச்சை பசேல்னு வளர்ந்துட்டு இருக்குது. இது ஏன் நம்ம இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு 3 மாசமாக தான் நமக்கு வந்து மழை கிளைமேட்டா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிகமா வெயில் அடிச்சு, அதனால வந்து நம்ம வெயில் நேரத்துல வச்சு நமக்கு வந்து செடி வளராம போயிட்டுனா நம்ம அதுக்கப்புறம் ஆப்பிள் வைப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஆயிரும். அதனாலதான் மழை காலங்களில் வச்சு நம்ம கொஞ்சம் வளர வச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இப்போ நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குது. நம்ம திருநெல்வேலி கிளைமேட்டுக்கு எந்த அளவுக்கு வளருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வைக்கும் போச்சுல வந்து இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நான் கடையில் வாங்கிட்டு வரும் போச்சுல செடி இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இந்த குச்சியுமே வந்து சின்னதாக தான் இருந்து இப்போ நம்ம 3 மாசத்துல நல்லாவே வளர்ந்துருக்கு. ஒரு ஜான் ஹைட்டுக்கு மேலேயே வந்து வளர்ந்துருக்குது. ஸோ இது எப்படி வளருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.